தயிர் சாதம் செய்யறதுக்கு சாதம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசினா ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிறப்பயே இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா குலைவாக மசிச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஆடையோடு சேர்த்திக்கோங்க பால். இது நைட்டுக்கு பால் கொஞ்சம் இருந்தனால அந்த பால், அப்புறம் பத்தாவதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் பாலும் ஊற்றிக்கிட்டேன். காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா மசிச்சு விட்டுட்டு, தயிர் சாதத்துக்கு தேவையான கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு, தயிர் இப்போ சேர்த்திக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்திக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. நிறையா சேர்த்தனோம்னா புளிச்சு போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. தயிர் உர ஊற்றினாலும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உர ஊற்றி வச்சுக்கோங்க. உர ஊற்றுறதுக்கு வெயில் காலத்துக்கு சீக்கிரம் பிடிச்சிடும். நம்ம பேரம்பேத்தியான கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா புளிக்கவே புளிக்காது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா போட்டால் புளிச்சிடும்.